Hi friends, welcome to eFashion. வாழ்க வளமுடன். நம்ம ரொம்ப சிம்பிளான ஒரு பீட் ஒர்க் டிசைன் தான் பண்ண போகிறோம். அதுக்கு எப்போயுமே நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம், ஜரி த்ரெட்டில் டபுள் செயின் ஸ்டிச் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணுவோம்ல, அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் சில்க் த்ரெட் மிக்ஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுனாக்கா ஒரு லைன் நீங்கள் ஜரி த்ரெட்டில் செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சில்க் த்ரெட்டில் 2 லைன் செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு நீங்கள் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணால் நீட்டாக இருக்கும். இது வந்து கம்ப்ளீட்டாக பீட் ஒர்க் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப எமர்ஜென்சியான 1 டேயில் கொடுக்குற ப்ளவுஸை ஒர்க் பண்ணி ஸ்டிச் பண்ணியும் கேட்டாங்க. 4 mm பீடு ஒரு லைன் கொடுக்க போகிறேன். அதுக்கு இதுவும் நான் ஆல்ரெடி நிறைய டைம் சொல்லிட்டேன், ஒரு பீடாக தான் போடணும். நம்ம 2-3 பீடாக போட்டாக்கா ஃபினிஷிங் நல்லா இருக்காது, ஃப்ரேமை விட்டு எடுக்கும்போது ஷேப் நல்லா வராது. ஸோ ஒரு பீடாக போடுங்க. ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிள். ஒரு பீடு ஒர்க்கும் செயின் ஸ்டிச்சும் ஜரி த்ரெட்டில் செயின் ஸ்டிச் தெரிஞ்சிருந்தால் போதும், சூப்பராக இந்த டிசைனை நீங்கள் மேக் பண்ணிடலாம். ரொம்ப 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 சிம்பிளான டிசைன் போட்டு காட்டுங்கன்னு நிறைய பேர் கேட்டதுனால தான். இது ஒரு எமர்ஜென்சி ப்ளவுஸாக இருந்தாலும் பரவாயில்லன்னு நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து உங்களுக்கு போடுறதுக்கு ரெடி ஆகிட்டுருக்கேன். நம்மளோட eFashionல ஆரி ஆன்லைன் கிளாஸஸ் இருக்குது, ஹென்னா கிளாஸஸ் இருக்குது, அண்ட் டெய்லரிங் கிளாஸஸ் இருக்குது. யாருக்கு என்ன கிளாஸ் வேணும்னாலும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அடுத்து நான் ஒரு 3 mm பீட் போடுறேன், ஒரு லைன் போடுறேன். இதுவும் நம்ம ஒரு பீடாக தான் போடணும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இனி வர வீடியோவில் நம்ம திருவாரூரில் விநாயகா சூப்பர் மார்க்கெட் அண்ட் டெக்ஸ்டைல் ஷாப் வச்சுருக்கோம். அதை பற்றியான வீடியோஸும் போட போகிறேன். இப்போது தீபாவளி வரப்போகுது இல்லையா, நம்ம புதுசான சாரீஸ் கலெக்ஷன்ஸு இப்போ என்ன சாரீஸ் ட்ரெண்டில் இருக்குது அதை பற்றியான எல்லா டீட்டெயில்ஸும் சொல்கிறேன். நம்ம கடையில் இருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பீடாக போட்டு நம்ம முடிச்சுக்கலாம். இவங்க லாஸ்ட் மினிட்டில் டிசைட் பண்ணியிருக்காங்க ஆரி ஒர்க் பண்ணலான்ட்டு. நீங்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம், அதுக்கு ஆரி ஒர்க் பண்ணி தான் ப்ளவுஸ் போட போகிறோன்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா இமீடியட்டாக நீங்கள் ப்ளவுஸ் கொடுத்துருங்க. அந்த நெக் ஆஃப் த மொமெண்ட்டில் கொடுக்காதீங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், 2 முடிச்சுட்டு 2 பீடுக்கு சென்டரில் ஒரு 3 mm பீடும் ஒரு ஷிகோர் பீடும் வச்சு முடிக்க போகிறோம். இப்படி போட்டுக்கிறோமா, பக்கத்தில் நம்ம வந்து ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு அந்த பக்கம் போயிடலாம். எண் நாட் போட வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி போட்டாலே நீட்டாக தான் இருக்கும். ஒவ்வொரு இதுக்கும் நம்ம எண் நாட் போட்டு டைம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. 2 பீடுக்கு சென்டரில் போட்டு ஒரு செயின் ஸ்டிச் போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இதிலே உங்களுக்கு பேக் சைடில் எங்களோட டெக்ஸ்டைல் வியூ தெரியுதுன்னு நினைக்கிறேன். இதை பற்றி நான் ஃபுல்லாகவே ஒரு நாள் உங்களுக்கு வீடியோ எடுத்து அனுப்புகிறேன். இந்த மாதிரி நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், ஓவராலாக ஃபுல்லாக இருக்க மாதிரியும் தெரியுது பாருங்கள் இந்த வியூ. ஒரு சுகர் பீடை, ஒரு வீட் பீடை, ஒரு 3 mm பீடை, ஒரு சுகர் பீடு வச்சு நம்ம இப்போ எண் நாட் போட்டுக்கலாம். இது ஒரு எமர்ஜென்சி ப்ளவுஸாக இருக்கிறதுனால ஒரு நீட்டாக ப்ரெசென்ட் பண்ண முடியல. வேகமாக எல்லாம் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கிறதுனால அந்த பாக்ஸ் எல்லாம் பக்கத்தில் இருக்கிறது ஒரு நீட்டாக இல்லைன்றது தெரியுது. இதெல்லாம் கொஞ்சம் இக்னோர் பண்ணிக்கோங்க. ஒரு சுகர் பீடை, ஒரு வீட் பீடு, அதுக்கப்புறம் ஒரு 3 mm பீடு, ஒரு சுகர் பீடு கொடுத்து நம்ம எண் நாட் பண்ணிக்கலாம். அங்கங்கே ஒரு புட்டாஸ் மாதிரி வச்சுட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா எவ்வளோ சிம்பிளாக நம்ம பீட் மட்டும், அதுவும் வந்து ஒரு சுகர் பீட் கூட இல்லை, எல்லாமே டல் கோல்டு பெரிய பீட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபாஸ்ட்டாக முடிச்சிடலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனாலும் ஒரு கிராண்ட் லுக்காக இருக்குது பார்த்திங்களா.
கடைசியில் யாரோ ஐடியா கொடுத்துருக்காங்க நீங்கள் ஆரி ஒர்க் பண்ணி போட்டுக்கோங்க அப்படின்ட்டு. அதனால அந்த கஸ்டமர் நம்மக்கிட்ட வந்தாங்க. அவங்க பையன் மேரேஜுக்கு ஒரு ஆரி ஒர்க் பண்ணி ப்ளவுஸ் போட்டுக்கலான்ட்டு. சரி, அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு ஃபுல்லாக கிராண்டாகவும் முடிஞ்சிச்சு. ஒரு நாள்லேயும் பண்ணி அவங்கள திருப்திப்படுத்தியாச்சு. ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. பாருங்கள், அரோட சீக்கிரமாகவே முடிஞ்சிருச்சு. அதே ஆனாலும் நல்லா கிராண்டாகவும் இருக்குது பாருங்களேன். சிம்பிளாக இல்லாமல் நம்மளோட ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் சிம்பிள். பட் ஃபுல் ப்ளவுஸும் கவர் ஆகிருக்கு பாருங்கள். புட்டாஸ் அது இது வச்சு நம்ம எப்படியோ கவர் பண்ணிட்டோம். இப்படி முடிச்சுட்டு அப்புறம் ப்ளவுஸாகவும் ஃபாஸ்ட்டாக ரெடி பண்ணி நம்ம கஸ்டமர்கிட்ட கொடுத்தாச்சு. அவங்களும் ரொம்ப ஹாப்பி. கிடைக்குமா கிடைக்காதான்னு பயந்துகிட்டே இருந்தாங்க. லாஸ்ட் மினிட்ல அவங்களுக்கு கொடுத்து சாட்டிஸ்ஃபை பண்ணியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.